ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 7/10/2023 அன்னைக்கு பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நிறைய இஸ்ரேலிய மக்களை ஹமாஸ் இயக்கம் பிணை கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. ஹமாஸ் இயக்கம் இந்த தாக்குதலோட தொடக்கத்துல 20 நிமிடத்துல 5000 ராக்கெட்டுகளை ஒரே நேரத்துல ஃபயர் செஞ்சிருக்காங்க. இதனால இஸ்ரேலின் அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால அதிகமான எண்ணிக்கையில வரக்கூடிய ராக்கெட்டுகளை தடுக்க முடியல. இஸ்ரேலிய வீரர்கள் ராக்கெட் தாக்குதலை கண்டு மிரண்டு நிற்கும் பொழுது தரை, வான் மற்றும் கடல் வழியா 1000க்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத இஸ்ரேலிய வீரர்கள் பலத்த சேதத்தை சந்திச்சாங்க. இதனை தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி மீது தற்போது மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதல்ல ஒரே நேரத்துல 1500 ஹமாஸ் இயக்க போராளிகள் கொல்லப்பட்டதா செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன ராணுவத்தின் பலம் மற்றும் பலவீனம் என்ன, இரு படையினரிடம் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, இந்த யுத்தத்தோட முடிவுல இஸ்ரேல் ஜெயிப்பாங்களா இல்ல பாலஸ்தீன போராளிகள் ஜெயிப்பாங்களா, இரு படையிலும் உள்ள ஆயுதங்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த யுத்தத்தின் போது என்னென்ன விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்பொழுது எந்த ராணுவத்திடம் அதிக படைபலம் மற்றும் ஆயுத பலம் இருக்கோ அது ஜெயிக்கும் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட முடியாது. ஒரு யுத்தத்தோட வெற்றி தோல்விய நிர்ணயிக்கிறதுல பல ஃபேக்டர்கள் முக்கியமான ரோலை பிளே பண்ணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சண்டை நடக்கக்கூடிய இடம், சண்டையில பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள், சண்டையில ஈடுபடக்கூடிய வீரர்களோட நோக்கம் மற்றும் சண்டையிடக்கூடிய நாடுகளுடைய நட்பு நாடுகள், அந்த நட்பு நாடுகள் சண்டையில எப்படி உதவி செய்றாங்க, உலக ஜியோபாலிட்டிக்ஸ் போன்ற பல விஷயங்கள் ஒரு யுத்தத்தோட வெற்றி தோல்விய நிர்ணயிக்கும். அந்த வகையில ராணுவத்தின் பலத்தை பார்த்தோம்னா இஸ்ரேலிய ராணுவம் ஒரு வெல் எஸ்டாப்லிஷ்ட் ராணுவம். இந்த ராணுவத்துல பல அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. தரைப்படை, கடற்படை மற்றும் விமானப்படை அப்படின்னு இஸ்ரேலிய ராணுவத்துல 3 பிரிவுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உளவு தகவல் சேகரிப்பதற்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டியும் இஸ்ரேலிய ராணுவத்திடம் இருக்கு. இஸ்ரேலிய ராணுவத்தோட பலமே அவர்களுடைய உளவு அமைப்புகள் தான். ஆனா தற்போது பாலஸ்தீன போராளிகள் நடத்திய இந்த தாக்குதலை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாம போயிட்டு, இதன் காரணமா இஸ்ரேலிய உளவு அமைப்புகளை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வர்றாங்க. அதுவே பாலஸ்தீன ராணுவத்தை பார்த்தீங்கன்னா அடுத்து பாலஸ்தீனத்தோட டெரிட்டரி காசா ஸ்ட்ரிப் மற்றும் வெஸ்ட் பேங்க் அப்படின்னு 2 பகுதிகளா பிரிஞ்சு கிடக்குது. பாலஸ்தீனத்துக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ் கிடையாது. பாலஸ்தீனத்துல ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு போராளி இயக்கம் தான் ராணுவம் போன்று செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹமாஸ் போன்று பல போராளி குழுக்கள் பாலஸ்தீனத்துல இயங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஹமாஸ் இயக்கம் பாலஸ்தீனத்தோட காசா ஸ்ட்ரிப்ல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. 1987ல முதல் இன்திஃபாதா அப்படிங்கிற ஒரு புரட்சி இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன்ல ஏற்பட்டது. இந்த புரட்சியின் மூலமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஹமாஸ் போராளி இயக்கம். இந்த போராளி இயக்கம் உலகின் பல நாடுகளால் தடை செய்யப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தான். இந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு எப்பொழுதெல்லாம் யுத்தம் வருதோ அப்பொழுதெல்லாம் பேருதவி செஞ்சிருக்காங்க. குறிப்பா ஆயுதங்களை சப்ளை செய்வது, நிதி உதவி வழங்குவது போன்ற பல வேலைகளை செஞ்சிருக்காங்க. அதுவே ஹமாஸ் இயக்கத்தோட முக்கியமான நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா ஈரான் மற்றும் கத்தார் நாட்டை சொல்லலாம். ஆனா பல அரபு நாடுகள் மறைமுகமா ஹமாஸ் இயக்கத்திற்கு பெருமளவுல நிதியுதவி கொடுத்து உதவி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஈரான் ஹமாஸ் இயக்கத்திற்கு மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அடுத்து இரு நாட்டோட ராணுவ பலத்தை கம்பேர் செஞ்சு பார்க்கலாம். இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு, பாலஸ்தீனத்தோட பிரைம் மினிஸ்டர் முகமது சஸ்தியே. இஸ்ரேலுடைய மக்கள் தொகை 9.17 மில்லியன், அதுவே பாலஸ்தீனத்தோட மக்கள் தொகை 5.37 மில்லியன். குளோபல் மிலிட்டரி ரேட்டிங்ல இஸ்ரேல் 18வது இடத்துல இருக்கு.
பாலஸ்தீனத்துக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ராணுவம் இல்லாததனால இந்த ரேட்டிங்ல இடம்பெறல. இஸ்ரேலிடம் 90 முதல் 100 அணு ஆயுதங்கள் இருக்கு. இஸ்ரேல் வெளிப்படையா தங்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லல. ஆனா இஸ்ரேல் ஏற்கனவே அணு ஆயுதங்களை உருவாக்கி தங்கள் படையில் இணைச்சிருப்பதா சொல்லப்படுது. அதுவே பாலஸ்தீனத்திடம் அணு ஆயுதங்கள் கிடையாது. இஸ்ரேல் ஒரு வருடத்துல 24.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தங்கள் ராணுவத்திற்காக செலவு செய்றாங்க. அதுவே பாலஸ்தீனத்தை பாத்தீங்கன்னா 72 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தங்களுடைய போராளி குழுக்களுக்கு செலவு செய்றாங்க. இஸ்ரேல் ராணுவத்தோட மொத்த ஸ்ட்ரென்த் 6,46,000 பேர். அதுவே பாலஸ்தீனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 83,000 பேர் தான். இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினர் 4,65,000 பேர் இருக்காங்க. பாலஸ்தீனத்திடம் ரிசர்வ் படை பிரிவு கிடையாது. இஸ்ரேல்ல பிறக்கக்கூடிய ஒரு குடிமகன் கண்டிப்பா ராணுவத்துல பணியாற்றி இருக்கணும். இதன் காரணமா அதிக எண்ணிக்கையில இஸ்ரேல்ல ராணுவ வீரர்கள் இருக்காங்க. இஸ்ரேலிடம் 2200 டேங்குகள் இருக்கு. ஒரு யுத்த நேரத்துல எதிரி எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு டேங்குகள் பெருமளவுல பயன்படுத்தப்படும். அந்த வகையில இஸ்ரேலிடம் 2200 டேங்குகள் இருக்கு. பாலஸ்தீனத்திடம் 72 டேங்குகள் தான் இருக்கு. வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபா டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு இஸ்ரேலிடம் 56,290 ஆர்மர்டு வெஹிக்கிள்கள் இருக்கு. அதுவே பாலஸ்தீனத்திடம் 352 ஆர்மர்டு வெஹிக்கிள்கள் இருக்கு. சண்டை உக்கிரமா நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரி எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வாகனத்தை பயன்படுத்துவாங்க. அந்த வாகனம் இஸ்ரேலிடம் 509 இருக்கு. அதுவே பாலஸ்தீனத்திடம் 11 இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்கள் இருக்கு. இஸ்ரேலிடம் 650 செல்ஃப் ப்ரொபல் ஆர்ட்டிலரிகள் அப்படிங்கிற பீரங்கிகள் இருக்கு. பாலஸ்தீனத்திடம் இந்த செல்ஃப் ப்ரொபல் ஆர்ட்டிலரிகள் கிடையாது. அடுத்து அதிக அளவிலான ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய ராக்கெட் ப்ரொஜெக்டைல்ஸ் இஸ்ரேலிடம் 300 இருக்கு. பாலஸ்தீனத்திடம் 282 இருக்கு. ராக்கெட் ப்ரொஜெக்டைலோட எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் இரு ராணுவத்திடமும் சமமான அளவுல தான் இருக்கு. இதன் காரணமாக தான் பாலஸ்தீன் இந்த ராக்கெட் ப்ரொஜெக்டைல்களை பயன்படுத்தி ஒரே நேரத்துல 5000 ராக்கெட்டுகளை ஏவி இருக்காங்க. அடுத்து இஸ்ரேல் விமானப்படையில 89,000 வீரர்கள் இருக்காங்க. ஆனா பாலஸ்தீனத்திடம் ஒரு விமானப்படை கிடையாது. ஆனா தற்போது ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்ல பவர்டு கிளைடர்களை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பவர் கிளைடர்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய எல்லைக்குள் தீவிரவாதிகளை அனுப்பி தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஹமாஸ் இந்த பவர் கிளைடர்களை பயன்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தரை வழியா போகும் பொழுது இஸ்ரேலிய வீரர்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா இது போன்ற பவர் கிளைடர்களை பயன்படுத்தி செக் போஸ்டுகள் மற்றும் வேலிகளை தாண்டி இஸ்ரேல் எல்லைக்குள் தரையிறங்கி இஸ்ரேலிய ராணுவத்தினர் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. அடுத்து இஸ்ரேல் விமானப்படையில 601 விமானங்கள் மற்றும் 48 அட்டாக் ஹெலிகாப்டர்கள் இருக்கு. இது போன்ற விமானங்களோ அட்டாக் ஹெலிகாப்டர்களோ பாலஸ்தீனத்திடம் கிடையாது. அடுத்து இஸ்ரேலிடம் 1000க்கும் மேற்பட்ட UAV-கள் இருக்கு. பாலஸ்தீனத்திடமும் UAV-கள் இருப்பதா சொல்லப்படுது. சமீபத்துல இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஹமாஸ் இயக்கம் UAV-களை பயன்படுத்தி இஸ்ரேலிய டேங்குகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. ஆனா எத்தனை UAV-கள் பாலஸ்தீனத்திடம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியல. அடுத்து இஸ்ரேல்ல 42 விமான தளங்கள் இருக்கு. அதுவே பாலஸ்தீன்ல 2 விமான தளங்கள் இருக்கு. கடற்படையை பொறுத்தமட்டில் இஸ்ரேல் கடற்படையில 20,000 வீரர்கள் இருக்காங்க. உலகின் மற்ற நாட்டு கடற்படையை கம்பேர் செய்யும் பொழுது இஸ்ரேல் கடற்படை மிகவும் சிறிய கடற்படை தான். பாலஸ்தீனத்திடம் கடற்படை கிடையாது. தற்போது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஃபாஸ்ட் போட்டுகளை ஹமாஸ் இயக்கம் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இந்த ஃபாஸ்ட் போட்டுகளை இஸ்ரேல் கடற்படை தடுத்து நிறுத்திட்டாங்க. இஸ்ரேலிடம் 5 சப்மரீன்கள் இருக்கு. பாலஸ்தீனத்திடம் சப்மரீன் கிடையாது. கடற்படை தளங்களை பொறுத்தமட்டில் இஸ்ரேலிடம் 5 கடற்படை தளங்கள் இருக்கு. பாலஸ்தீனத்திடம் ஒரு கடற்படை தளம் தான் இருக்கு. வெறுமன ஆயுதங்களோட எண்ணிக்கை மட்டுமே ஒரு யுத்தத்தோட முடிவை நிர்ணயிக்காது. யுத்தத்துல பயன்படுத்தக்கூடிய வியூகங்கள் யுத்தத்தோட வெற்றி தோல்வியில மிக பெரிய அளவுல பங்களிக்கும். அந்த வகையில ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்கு எதிரா டாக்டிக்கலா பல விஷயங்களை செஞ்சு தற்போது சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் இருந்து தப்பிப்பதற்கு ஏற்கனவே காசா பகுதியில பதுங்கு குழிகளை அமைச்சிருக்காங்க. இதனால இஸ்ரேல் விமானப்படை பங்கர் பஸ்டர் பாம்புகளை பயன்படுத்தி ஹமாஸ் இயக்கத்தின் மீது தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. யுத்த நேரத்துல ஹமாஸ் இயக்கம் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான டாக்டிக்ஸ், போராளிகள் மக்களோடு மக்களாக கலந்துருவாங்க. இதனால
இஸ்ரேல் படையினரால் யாரு ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல்ல இருந்து மக்களை பிணை கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க. அவர்களை ஒரு மனித கேடயமா பயன்படுத்தி இஸ்ரேலிய ராணுவத்தோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்க முயல்வாங்க. அடுத்து ஹமாஸ் இயக்கத்தோட ஒரு பலமா பார்க்கப்படுவது அவங்க பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள். இந்த ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய தலைநகரமான டெல் அவீவ் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதாவது ஹமாஸ் இயக்கம் லான்ச் செய்த ராக்கெட்டுகள் அதிகபட்சமா 70 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுல இருந்து ஹமாஸ் இயக்கத்திடம் உள்ள ராக்கெட்டுகள் அதிநவீன ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மற்றும் கைடிங் சிஸ்டத்தை கொண்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால ஹமாஸ் இயக்கம் நினைச்சாங்கன்னா இந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேல் படையினருக்கு சரியான பதிலடியை கொடுக்க முடியும். ஆனா ஹமாஸ் இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஹமாஸ் இயக்கம் சண்டையிட்டு வரக்கூடிய காசா ஸ்ட்ரிப் பகுதி 3 புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கு. ஒரு புறம் நில எல்லை இருக்கு. அந்த நில எல்லையும் இஸ்ரேலுடன் இருக்கு. இஸ்ரேல் நினைச்சாங்கன்னா காசா பகுதியிலிருந்து யாரும் வெளியேற முடியாது. அது மட்டும் இல்லாம காசா பகுதிக்கு அனுப்பப்படும் உணவு, ஆயுதம் போன்ற அனைத்தையுமே தடுத்து நிறுத்த முடியும். இஸ்ரேலுடைய பலம் அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய விமானப்படை தான். இஸ்ரேலிய விமானப்படையில அதிநவீன விமானங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவின் F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை கூட இஸ்ரேலிய விமானப்படை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இஸ்ரேல் தன்னுடைய விமானப்படையை பயன்படுத்தி காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். சண்டை நடக்கக்கூடிய இடம், ஆயுத பலம், நட்பு வட்டாரம் போன்ற அனைத்து விஷயத்திலேயுமே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை விட பல மடங்கு சக்தி கொண்டதா இருக்கு. அதனால இஸ்ரேல் தான் இந்த சண்டையில ஜெயிப்பாங்க. ஆனா பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்தால இஸ்ரேலிய ராணுவத்திற்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்த முடியும். ஏன்னா சண்டை நடக்கக்கூடிய காசா பகுதி முழுவதும் ஹமாஸ் இயக்கத்திற்கு நன்கு பரிச்சயப்பட்ட இடம். அதனால எந்த இடத்துல இருந்து இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்குனா அதிக சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அவர்களால் திட்டமிட முடியும். அதனால பாலஸ்தீனத்தால் இந்த சண்டையில ஜெயிக்க முடியலனாலும் இஸ்ரேலுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்த முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சண்டையில யார் ஜெயிப்பா? இஸ்ரேலா பாலஸ்தீனமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.